எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா நிறைய நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து அடுத்தடுத்த அப்கமிங்ஸ்ல நிறைய இருக்கு. பேங்க் எக்ஸாம்ஸ் இருக்கு, ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம் இருக்கு, அப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கு, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்கு, அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அண்ட் தென் ஃபர்தர் மோர் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் மெட்டீரியல் நம்ம எப்படி படிக்கிறது, இந்த மெட்டீரியல்லாம் நான் வந்து ஃப்ரீயா எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு ஆன வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல கவர்மெண்டே வந்து விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படிங்கிறது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல்னு ஒரு லேர்னிங் போர்ட்டல் வச்சிருக்காங்க. அந்த லேர்னிங் போர்ட்டல்ல இந்த எல்லா எக்ஸாம்ஸுக்கான மெட்டீரியல்ஸை ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்லா படிச்சுக்க முடியும். அது போக மார்க் டெஸ்ட் எல்லாமே இதுல வந்து நம்மளால ஈஸியா போட்டுக்க முடியும் அட் ஃப்ரீ காஸ்ட். ஸோ இதுக்கு நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா கூகுள்ல போயிட்டு தமிழ்நாடு விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல்னு போடுங்க. ஸோ விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜ்ல உங்களுடைய இப்ப எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் அஸ் கேண்டிடேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் டைரக்டா லாகின் பண்ணிடுறேன். ஸோ அப்ப லாகின் பண்ணேன் அப்படின்னா உள்ள இந்த போர்ட்டலோடைய இதுதான் வந்து போர்ட்டலோடைய ஸ்டார்டிங் வியூ. ஸோ அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டல்ல எனக்குள்ள ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பாத்திரலாம். அப்ப இந்த ஹோம் பட்டன்ல போனீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதுல போட்டி தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த உள்ள எல்லாமே வந்து அந்தந்த எக்ஸாம்ஸ் பத்தி இங்க கீழே கொடுத்துருப்பாங்க. சாரி, லெஃப்ட் சைட்ல கொடுத்துருப்பாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அண்ட் தென் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஏர்ஃபோர்ஸ், பேங்க், டிஎன்யூஎஸ்பி, யூனிஃபார்ம் சர்வீஸுக்குரிய அந்த இந்த எல்லா எக்ஸாம்ஸ் இதுல எந்த எக்ஸாம் உங்களுக்கு வேணுமோ அந்த எக்ஸாமை நீங்க செலக்ட் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆர்ஆர்பி செலக்ட் பண்றேன் அப்படின்னா அந்த ஆர்ஆர்பி செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆர்ஆர்பிக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டோ அதுல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மெட்டீரியலை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இங்க டிஆர்பில இப்ப மேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மேக்ஸை நம்ம ஓபன் பண்ணோம் நீங்க. ஸோ இப்போ இதுல கற்க உள்நுழைய ஸ்டார்ட் நவ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் கொடுங்க. ஸோ உள்ள ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷனுக்கு போயிடும். ஸோ இந்த ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன்ல பாத்தீங்கன்னா கீழே வந்து அவங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் சாப்டர் 1 இருக்கும். இந்த ஸ்டார்ட் சாப்டர் 1 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ரீடைரக்ட் டு. ஸோ பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம் வந்து நம்ம மெட்டீரியலாவே இருக்கும் நமக்கு. ஸோ அப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் கொடுத்து நீங்க இதுலயே படிக்கிறனாலும் படிக்கலாம், இல்லாட்டினா டவுன்லோட் பண்ணணும்னாலும் டவுன்லோடும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இங்க டவுன்லோட் ஆயிருக்கா. ஸோ அப்ப இந்த சாரி மாத்தி ஓபன் பண்ணிட்டேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்ப இதுல 1 minute. ஸோ அப்ப இங்க பாத்தீங்களா. ஸோ அப்ப ஆர்ஆர்பி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்கான மெட்டீரியல் இது. ஸோ அப்ப இதுல வந்து கவர்மெண்ட் இதுல வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணணும், ரிலேஷன் பிட்வீன் ஒர்க், டைம் அண்ட் பர்சன், மெட்டீரியல் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் அதுக்கு ரிலவெண்டான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நீங்க எதுக்குனாலுமே எந்த ஒரு இதுக்குனாலுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால இப்ப அதே இது சாப்டர் இண்டெக்ஸுக்கு போகணும்னாலும் நீங்க சாப்டர் இண்டெக்ஸுக்கு போகலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் கொடுத்துருப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்களா, டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அர்த்தமெட்டிக், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ரேஷன், ப்ரொபோர்ஷன். ஸோ இதுல நமக்கு எது தேவையோ அந்த இதுக்கு நேரா ஸ்டார்ட் சாப்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது அகைன் ரீடைரக்ட் ஆகி இதுல நீங்க அந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து கவர்மெண்டே வந்து இவ்வளவு ஃப்ரீ மெட்டீரியல்ஸுக்கு வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னா இதை வச்சே நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ப்ரிப்பேர் பண்ணும் போது நம்ம தேடுறது எதுக்காக அப்படின்னா மெட்டீரியல்ஸ் இருக்குமா நமக்கு ஈஸியா படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் தேடுவோம். ஸோ இப்படிதான் நம்ம மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கணும். இல்ல எனக்கு இந்த மெட்டீரியல் டவுன்லோடு மட்டும் போதாது, நான் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும், நான் ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மாதிரி தேர்வுன்னு இருக்கும், மார்க் டெஸ்ட். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னொரு பேஜுக்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணிட்டு போகும். அதுல பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கும்.
இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு எந்த எக்ஸாமோ அந்த எக்ஸாமுக்கு நேரா வியூ கொடுங்க. வியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதுல பர்டிகுலரா மேஜர்ஸ் இருக்கும். இந்த மேஜர்ஸ்ல உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா அதுல நிறைய மார்க் டெஸ்டஸ் இருக்கும். சோ இந்த மார்க் டெஸ்ட்ல அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை இருக்கு, டியூரேஷன் எத்தனை இருக்கு. அதுல டேக் அசஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஒரு ஆன்லைன் என்விரான்மெண்ட்டுக்கே நம்மளை கொண்டு போயிடும். சோ இதுல இங்க மேல உங்களுக்கு டைம்ஸ் வந்து போகும். ரியல் ஆன்லைன் என்விரான்மெண்டாவே இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான எக்ஸாமுக்கு மார்க் டெஸ்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு எனக்கு ஒரு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இதுலயும் நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேங்க் எக்ஸாமுக்கும் சூட்டபிள். இப்போ யாராவது IBPS பேங்க் எக்ஸாமுக்குலாம் வந்து நீங்க ட்ரை பண்ணுவீங்க. இல்ல இந்த பாருங்களா SBI PO எக்ஸாமுக்குலாம் போட்டிருக்காங்க, SSC எக்ஸாமுக்கு போட்டிருக்காங்க, TNPSல இருந்து வரக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் அதுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது எல்லாத்துக்குமே நீங்க இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் திரும்ப இதுக்கு போனோம்னா பேக் டு VLE கொடுத்தீங்கன்னா அதோட ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் ஃபோரமும் வச்சிருக்காங்க அவங்க. நீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குனாலும் அதை நீங்க இங்க டிஸ்கஷன் ஃபோரம்ல கிளியர் பண்ணிக்கலாம். டாபிக் வைஸாவும் அதை பிரிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த உள்ள வந்து இந்த விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் வந்து உண்மையிலேயே ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரியலி நல்லா இருக்கு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப இருக்கு. இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணும்னாலும் அதுவுமே நம்மளால எடுத்துக்க முடியும். கொஸ்டின் பேப்பர்ஸ் சொல்லி இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த இருக்கு பாத்தீங்களா. சோ இப்ப குரூப் 1 பாத்தீங்கன்னா 2011 2015 என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டவுன்லோடபிள் தான். சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். குரூப் 1ல போய் நான் இப்ப 2025 குரூப் 1 அப்படின்னு போறேன்னு 25 குரூப் 1 கொஸ்டின்ஸ் வந்து இங்க உங்களுக்கு டவுன்லோடபிளா கிடைச்சிடும். சோ இதை நீங்க எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு நீங்க இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ PC எக்ஸாமுக்கு கூட இருக்கு. ஸோ PC, SI இந்த மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு கூட நமக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வெப்சைட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. ஆனால் இந்த வீடியோ பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்டால கிரியேட் பண்ணி நமக்காக ப்ரொவைட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல். ஸோ பாத்தீங்களா இப்போ இந்த குரூப் 1 2025 கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட நமக்கு வந்துடும். நமக்கு ப்ரிப்பரேஷனுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம மெட்டீரியலுக்காக வீணா நம்ம எங்கேயும் போய் நம்ம அமௌண்ட்டை செலவழிக்க வேண்டியது இல்லை. நமக்கு இந்த மெட்டீரியலே வந்து மோரோவர் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய இந்த மெட்டீரியலை யாரும் தெரியல அப்படின்னா இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.